விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 23% அரசு பள்ளி மாணவர்கள் போதைக்கு அடிமை. கவர்னர் கைலாஷ்நாதன் அதிர்ச்சி தகவல். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் போதுமான ஆசிரியர்களை நியமிக்க கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர் சாலை மறியல். சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க பள்ளம் தோண்டியதால் பரபரப்பு. பணியை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள். ஆஷாட நவராத்திரி விழா. திருக்காஞ்சி கெங்கிவராக நதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் 23% அரசு பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக கவர்னர் கைலாஷ்நாதன் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி தனியார் நிறுவனம் சார்பில் போதைப் பொருள் இல்லாத புதுச்சேரி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைபயணம் இன்று காலை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து விழிப்புணர்வு நடைபயணத்தை தொடக்கி வைத்தார். இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கவர்னர் கைலாஷ்நாதன் இந்நிகழ்ச்சியில் பேசும்போது, நாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதாகவும், புதுச்சேரியில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் 23% மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்வதாகவும் தெரிவித்தார். பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை பற்றி வெளியில் சொல்ல முடியாமல் தவிப்பதாகவும், போதைப்பொருள் விற்கும் ஆசாமிகளை காவல்துறை கடுமையாக ஒடுக்கும் என்றார். ஆனால் மாணவர்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள வேண்டும் என்றும் சக நண்பர்களையும் வழிநடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இயக்கமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு வளமான ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்கும் தகுதியும் திறமையும் மாணவர்களுக்குள் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், டிஐஜி சத்யசுந்தரம், சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் கூடுதல் டிஜிபி தீபக் கவுன்ஷிக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Even the rich family கூட this is the major problem. So I hope with this initiative and from the administration side, the police will be more and more effective in nipping in the bud the drug suppliers, drug peddlers. அது நாங்க செய்வோம். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் போதுமான ஆசிரியர்களை நியமிக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு பாடம் எடுக்கும் ஆசிரியரே மற்றொரு பாடம் எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த ஆசிரியர்களும் வாரத்திற்கு 2 நாள் வேறு பள்ளிகளுக்கு சென்று பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனை கண்டித்தும் போதுமான ஆசிரியர்களை பள்ளியில் பணியமர்த்த வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் இன்று பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அவரது அலுவலகத்தில் இல்லை. சட்டமன்ற உறுப்பினரை பார்த்த பிறகுதான் அவர் அங்கிருந்து சென்றார் என கூறி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் பெற்றோர்கள் ஆத்திரமடைந்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து அறிந்த ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் சட்டமன்ற உறுப்பினரிடம் போராட்டம் நடத்தியவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து போகாமல் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் கல்வித்துறை அலுவலகம் வந்து இணை இயக்குனர் சிவகாமி அறைக்கு சென்று முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கிருந்த சிவகாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பள்ளியில் போதுமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என்று அவர் உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கீழ் சாத்தமங்கலம்பேட் பகுதியில் சுடுகாட்டு பாதையில் பள்ளம் தோண்ட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். புதுவை வில்லியனூரை அடுத்த மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்சாத்தமங்கலம் பகுதியில் ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக ஏம்பலம் தொகுதி புதுக்குப்பம் சுடுகாட்டு பாதை வழியாக கடலூர் சாலையை பயன்படுத்தி வந்தனர். சுமார் 300 மீட்டர் தூரமுள்ள இந்த குறுக்கு சாலையை ஆதி திராவிட மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வந்த நிலையில் அங்கு அரசு பாலம் ஒன்றை அமைத்து கொடுத்தது. இந்நிலையில் புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினர் திடீரென்று சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த பாதையில் இன்று காலை பள்ளம் தோண்டியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு சென்ற கீழ்சாத்தமங்கலம் பகுதி ஆதி திராவிட மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையை அடைக்க வேண்டாம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன், தாசில்தார் சேகர்
மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அவர்களிடம் அந்த சாலை துண்டிக்கப்பட்டால் கீழ்சாத்தமங்கலம் பகுதி மக்கள் செம்பியன்பாளையம் வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்படும். எனவே தங்களுக்கு நியாயம் வேண்டும் என கூறி அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இதனையடுத்து அங்கு பொக்லைன் இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டப்பட்டதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். அரசிடத்தில் யாரை கேட்டு பள்ளம் தோண்டினீர்கள்? அரசு அனுமதி கொடுத்த பிறகுதான் இங்கு வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களை அதிகாரிகள் கண்டித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வருவாய்த்துறையினர் முடிவு செய்துள்ளனர். மேலும் அங்கு மீண்டும் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆஷாட நவராத்திரி விழா புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வரர் கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனி மாத அமாவாசையோடு மறுதினம் தொடங்கி அடுத்த 9 நாட்களும் கொண்டாடப்படும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரிகளிலேயே மிகவும் சிறப்பானதாக கருதப்படும் இந்த ஆஷாட நவராத்திரி புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வரர் கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த நவராத்திரியில் மாலை ஸ்ரீ வராகி சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வராகி சிறப்பு அபிஷேகமும் மகா பூர்ணாகுதி கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வராகி சிறப்பு சோடச உபசாரம், தீபாராதனை, அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினமும் வராகி அம்மனுக்கு அபிஷேக அலங்காரமும் மகா தீபாராதனையும் காட்டப்பட உள்ளது. முக்கிய நிகழ்ச்சியான ஆஷாட பஞ்சமி தினத்தில் வராகிக்கு பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகளினால் படையலிடப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து நவராத்திரி நிறைவு நாள் விழாவில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு யாகம், அபிஷேகம் மற்றும் யாத்ராதானம், கடம் புறப்பாடு, கலசாபிஷேகம் உள்ளிட்டவை நடத்தப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சோடச உபசார பூஜை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வராகி ஆலய பிரகார உலா நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் செய்து வருகின்றனர். ஆன்லைன் ட்ரேடிங்கில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி புதுவை வாலிபரை ஏமாற்றிய மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை வில்லியனூரை சேர்ந்தவர் மனோஜ். இவரை மோசடி கும்பலை சேர்ந்த ஒருவர் தொடர்பு கொண்டு ரிலையன்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பங்கு சந்தையில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பிய மனோஜ் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளில் 8,37,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின்னர் மனோஜ் முதலீடு செய்த பங்குகளில் அதிக லாபம் கிடைத்துள்ளதாக வந்துள்ளதா. இதனையடுத்து அதில் கிடைத்த லாபத்தை மனோஜ் எடுக்க முயன்ற போது அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்ததா. மேலும் முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆணவரை மர்ம நபர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அவரும் பல்வேறு தவணைகளில் 10,87,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து அதில் அதிக பணம் சம்பாதித்துள்ளார். பின்னர் அதில் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல புதுவையை சேர்ந்த 5 பேர் 20,15,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். ஏம்பலம் அரசு பள்ளியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கலைச்செல்வன் கலந்து கொண்டார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை மருந்து பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோதமான வியாபாரத்திற்கு எதிரான சர்வ போதைப் பொருள் நிகழ்ச்சியை புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஏம்பலம் ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல்துறை வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் எந்த அளவிற்கு சமூக சீர்கேட்டை உருவாக்குகிறதோ, இதனால் ஏற்படும் தீமைகள், பக்க விளைவுகள் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். மாணவர்கள் பள்ளி பருவத்தில் படிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும், உயர்ந்த எண்ணம், உயர்ந்த குறிக்கோள் ஆகியவற்றை மனதில் வைத்துக்கொண்டு படித்து இலக்கை அடைய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ராஜவேலு, தலைமை ஆசிரியர் சாந்தி, பொறுப்பாசிரியர் தீபாய்ந்தான், பழனி, ஜெயசுந்தர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மாப்போ சிவஞானத்தின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி சான்றோர் குல தரும பரிபாலன கிராமணியர் நாடார் பேரவை சங்கத்தின் சார்பில் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போ சிவஞானத்தின் 120வது பிறந்தநாள் விழா பாக்குமுடையான்பட்டு அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியர் நாடார் பேரவை சார்பில்
அதன் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் விழா நடைபெற்றது. மாப்போ சிவஞானம் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சமூக சேவையில் சிறந்து விளங்கிய சமூக சேவகர்களுக்கு மாப்போசி விருது வழங்கப்பட்டது. மேலும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் ராஜா நாடார், மக்கள் வாழும் உரிமை சங்க தலைவர் பச்சையப்பன், தமிழ்நாடு நாடார் பேரவை பொதுச் செயலாளர் சாமி நாடார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் 4ஆம் கட்ட போராட்டமாக தெருமுனை பிரச்சாரம் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. அதன்படி அண்ணா சாலையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்திற்கு வேளாங்கண்ணிதாசன் தலைமை தாங்கினார். ஐயப்பன், சூசைநாதன் முன்னிலை வகித்தனர். கலியபெருமாள், ராமலிங்கம், மன்னாதன், கதிரேசன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 18ஆம் ஆண்டு வரையிலான 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க உத்தரவு வெளியிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் உதவித் தொகைகளை வழங்க நிதி ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பொதுப்பணித்துறை எம்டிஎஸ் ஊழியரின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் கட்டிடங்கள் மற்றும் சாலை பிரிவின் எம்டிஎஸ் ஊழியராக பணியாற்றியவர் பாலன் என்கிற ராஜேந்திரன். இவர் இந்த மாதத்துடன் பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் இவரது பணி நிறைவு பாராட்டு விழா காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பாலனுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்ததோடு அவரது கடந்த கால சிறப்பான பணிகளை பாராட்டி நினைவு கூர்ந்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பணியாளர்கள், அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டனர். பெரிய காலாப்பட்டு அரசு பள்ளியில் மலேரியா விழிப்புணர்வு குறித்த வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு MOH அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டியை நடத்தின. இந்நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மந்திவாணன் மலேரியா பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். சுகாதார உதவியாளர் மதியழகன் மலேரியா காய்ச்சல் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் விருத்தாமாள், பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன், தலைமை ஆசிரியர் பூங்குன்றன், தேசிய நலப்பணி திட்ட ஆசிரியர் ரமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் நந்தினி செய்திருந்தார். கலித்தீர்த்தால்குப்பம் பாரதியார் கிராம வங்கியில் கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது. புதுவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது 47வது கிளையை ஒருங்கிணைத்து ஏனாம், புதுச்சேரி, முருங்கம்பாக்கம், வில்லியனூர் ஆகிய கிளைகளில் மிகப்பெரிய கடன் வழங்கும் முகாமினை ஒரு வாரமாக நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று கலித்தீர்த்தால்குப்பம் கிளையில் நடைபெற்ற கடன் வழங்கும் விழாவை தலைமை ஏற்று வங்கி தலைவர் ரத்னவேல் 3 கோடி அளவிலான கடன் உதவிகளை வழங்கினார். வங்கி தலைவர் தனது சிறப்புரையில் மற்ற வங்கிகளை விட வைப்பு நிதிக்கு அதிக வட்டி தரும் அரசு வங்கி இது என்றார். இந்த வங்கியில் வீட்டுக்கடன், அடமான கடன், சிறு தொழில் கடன், பயிர்க்கடன் மற்றும் சுய உதவிக்குழு கடன் கொடுத்து வந்த நிலையில் தற்போது மாணவர்களுக்கான மருத்துவ படிப்புக்கான கல்வி கடனையும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். புதுவை பாரதியார் கிராம வங்கி வாயிலாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் காப்பீடு செய்து விபத்தில் இறந்த 2 நபர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் வங்கி ஊழியர்கள், மதகடிப்பட்டு பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் ஆலோசனையின் பேரில் புதுவை மாநில நிர்வாகிகளுக்கு அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும்
வெளியீட்டாளர் சங்கத்தின் அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா ECR சாலையில் அமைந்துள்ள பாண்டி சதன் ரெசிடென்சி ஹாலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சங்கத்தின் புதுவை மாநில கௌரவ ஆலோசகராக தொழிலதிபரும் புதுவையின் உதயம் ட்ரஸ்ட் நிர்வாகியுமான தண்டபாணி நியமிக்கப்பட்டார். கௌரவ ஆலோசகர் தண்டபாணி அவர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்பித்தார். அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில தலைவராக ராஜசேகர், துணைத் தலைவராக தங்கப்பிரகாசம் மற்றும் அசோக் குமார், செயலாளராக சிவகுமார், இணைச் செயலாளராக முனியன், பொருளாளராக செந்தில்ராஜ், ஒருங்கிணைப்பாளராக முரளி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு சால்வை அணிவித்து மரியாதையை செலுத்தப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,070 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 23% அரசு பள்ளி மாணவர்கள் போதைக்கு அடிமை. கவர்னர் கைலாஷ்நாதன் அதிர்ச்சி தகவல். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் போதுமான ஆசிரியர்களை நியமிக்க கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர் சாலை மறியல். சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க பள்ளம் தோண்டியதால் பரபரப்பு. பணியை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள். ஆஷாட நவராத்திரி விழா. திருக்காஞ்சி கெங்கிவராக நதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.